ஆனா இப்போ இந்த இந்த பிரச்சனைகளுக்கு நடுவுல எந்த ஒரு இஸ்லாமிய நாடுகள், சவுதி இது மாரி நாடுகள் வந்து அமைதியாவே இருக்காங்களே! என்ன காரணம்? அவங்க எந்த ஒரு ரிப்ளையும் பண்ணலன்னா, என்ன பண்ணா இது அடிப்பாய்ங்க. சொல்றேன்னா, அமெரிக்கா ஈரான். எதிர்த்து பேசினா அமெரிக்கா அடிப்பான். ஈரான் எதிர்த்து பேசினா ஈரான் அடிப்பான். நீ என்ன சொல்றீங்க? ஓ! எனக்கு கோவம் வருது. வலிமை இருந்தா தானே! இவங்க இதுவரைக்கும் நல்ல சுகமா கிடைச்ச ஆயில வச்சு, அவன் அமெரிக்கா வந்து அள்ளிட்டு போக, அவன்ட்ட குடுத்து டாலர்லயே பண்ணு, இது பண்ணுன்னு சொல்லி வந்த காசெல்லாம் எடுத்து, நல்லா மாட மாளிகை, கூட கோபுரம் அது போட்டு விதவிதமான காரு, விதவிதமான பெண்கள், விதவிதமான தங்கத்துல மது, தங்கத்திலே எல்லாமே எல்லாம் டாய்லெட் போற இது கூட வந்து எல்லாம் தங்கம் அப்படின்னு எல்லாம் போட்டு நல்ல சுகமா அப்படி இருந்து பழகிட்டாய்ங்க. அதாவது பெரிய ஒரு வசதியான வீட்டு புள்ளைய வளர்ந்துருக்கும் இல்லையா? அது மாரி வசதியான வீட்டு புள்ளைய எல்லாரும் வளர்ந்துட்டாய்ங்க. சரி, சண்டை வந்துச்சுன்னா போராடணும்ல. யாரு போராடுவா? நீங்க ஏமன் எடுத்துட்டீங்கன்னா, அவைங்க வந்து வறுமையிலேயே உழல்றவைங்க. நான் வந்து சவுதியில இருந்திருக்கேன். துபாய் அந்த யுஏஇ ஃபுல்லா இருந்திருக்கேன். கத்தார், ஓமான் போயிருக்கேன். ஏமனும் போயிருக்கேன். ஓகே. ம். ஏமனும் இது மாரி ஒரு அரபு நாடு தான். அங்க பார்த்தா சரியான வறுமை. ஓகே. அந்த வறுமையில வந்து நமக்கு ஏதாவது பண்ணணும்னு உழைப்பு அதிகமா இருக்கும். நம்ம உயிரோட இருக்கணும்னா உழைக்கணும். அல்ல உயிரோட இருக்கணும். அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். ம். அப்போ அவைங்களுக்கு வந்து திடீர்னு தூக்கி காட்டுல தூக்கி போட்டாலும் அப்படியே அங்க உருண்டு புரண்டு என்னத்தையாவது இப்போ காய்கனி அது கிடைக்கிறத சாப்பிட்டு, கிழங்கு அப்படின்னு சாப்பிட்டு உயிர் வாழ்ந்துருவாய்ங்க. இப்ப இந்த மாரி வசதியா எங்க போனாலும் ஏசி. இந்த குண்டு சத்தம் இதெல்லாம் வந்து ஒண்ணு ரொம்ப அது வந்து என்ன பண்ணிப்பான்னா, அதிகபட்சம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து ஃபுட்பால் பார்ப்பாய்ங்க. ஒண்ணு நேரா ஃபுட்பால் பார்ப்பாய்ங்க. அல்லது வெளியில வந்து யூரோப்ல ஃபுட்பால் விளையாண்டுட்டு இருந்தாங்கன்னா, ம். விடிய விடிய வந்து டிவியில பெரிய ஸ்க்ரீன் போட்டு ம். டிவியில ஃபுட்பால் பார்ப்பாய்ங்க. பார்க்கும்போது நல்லா காவா டீ, நல்ல சாப்பாடு, அந்த மாரி மந்தி, பிரியாணின்னு ஆரம்பிச்சு எல்லா வசதியா சாப்பிட்டு, அவங்களுக்குள்ள எல்லாம் மஜ்லிஸ்ன்னு சொல்லி உட்காந்து பேசுறது, ஹாயா அப்படி இருப்பாய்ங்க. அதே மாரி உணவு பொருள வீணாக்குவாய்ங்க. உலகத்திலேயே எனக்கு தெரிஞ்சு உணவு பொருள் அதிகமா வீணாக்குறது அரப்ஸ் மட்டும்தான். அவ்வளோ இருக்கும். 20 பேர் சாப்பிடுற சாப்பாட்ட 4, 5 பேர் உட்காந்து சாப்பிட்டுட்டு, மிச்சத்த பூரா தூக்கி கீழ போடுவாய்ங்க. அங்க வந்து நாய் கிடையாது. பொதுவா வந்து அரபு நாடுகள்ல நாய் கிடையாது. பூனை இருக்கும். அந்த பூனையும் வந்து எதனால அப்படி? அதாவது என்ன சொல்ல ஏதோ ஒரு இதில இஸ்லாம்ல வந்து நாய் வளர்க்குறது சரியில்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதனால எல்லாரும் ஃபாலோ பண்றாங்க. அங்க நாய் கிடையாது. ஓகே. இங்க கூட நீங்க பார்த்தீங்கன்னா, முஸ்லீம் வீடுகள்ல பொதுவா நாய் வளர்க்க மாட்டாய்ங்க. ஆனா பூனை இருக்கும். பூனைய வளர்க்க மாட்டாங்க. ஆனா பூனை வந்து போகும். அங்க அரபு நாட்டு பூனை எப்படின்னா, சரியான சோம்பேறி பூனை. ஏன்னா நான் நெறைய பார்த்துருக்கேன். அது வந்து மியாவ்ன்னு கத்துறது கூட கஷ்டப்படும். அப்புறம் நீங்க வந்து மட்டன், சிக்கனோட எடுத்து போட்டீங்கன்னா, அத பாத்து கண்டுக்காம இருக்கும். மீன் போட்டா மட்டும் தான் போய் நல்லா சாப்பிடும். அதுக்கு சாப்பாடு ப்ரிஃபரன்ஸே அங்க உள்ள பூனைகளுக்கு. ஒரு ஒரு பூனையும் பொது பொதுன்னு இருக்கும். ம். அந்த மாரி. ஸோ உணவு பொருள வீணாக்குவாய்ங்க. இது ஏன் சொல்றேன்? இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, இவங்க வந்து ராஜா வீட்டு கன்னுக்குட்டியா வளர்ந்தவைங்க.